தனுஷ் ஹீரோ ஆன பிறகு எத்தனை பேர் படம் எடுக்க வந்தாங்க தெரியுமா? நம்ம பிள்ளையெல்லாம் ஹீரோ ஆக்கணும், ஒல்லியா இருக்கிற பசங்களை எல்லாம் ஹீரோ ஆக்கணும்னு நினைச்சு எத்தனை பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் அதிபர்கள். ஆக லவ் டுடே இன்னைக்கு நிரூபித்து காட்டி இருக்கிறது. நல்ல படம் எடுங்கள், மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். பொன்னியின் செல்வனையும் பார்த்தார்கள், லவ் டுடேயும் பார்த்தார்கள். அது வரலாற்று சிறப்பு மிக்கது. அது சில குறைபாடுகள் அவங்க எடுத்தாங்க, இருந்தாலும் நல்ல படம், வசூல் கொட்டியது. ஆனால் ஒரு சிறிய படம் 6 கோடியா என்ன சேகர் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் இருக்க, குறைவுதான். 6 கோடிக்கு மேல ஒன்னும் செலவெல்லாம் இல்ல. எடுத்து இன்னைக்கு வந்து 50 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணுதுன்னா எந்த ஹீரோ இருக்காரு அதுல? 100 கோடி 125 கோடி ஹீரோ இருக்காரா? ஒரு அஜித் விஜயன் சீன்ல வந்தா எப்படி மக்கள் கைத்தட்டி வரவேற்றார்களோ அந்த வரவேற்பை இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு தர்றேன் சார். படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னா நம்ம தமிழ் மக்கள் பெரிய வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இனி 100 கோடி யார்கிட்டும் கொட்டாதீங்க, 125 கோடிக்கு ஓடாதீங்க. தெலுங்குக்காரங்கிட்ட ஓடுறானுங்க 125 கோடின்னு.